ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க புத்தாண்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. புத்தாண்டுங்கிறது ஏதோ ஒரு நாள் மட்டும் அல்லங்க. நம்ம வாழ்க்கையில் தினசரி காலையில் நம்ம பிறக்கிற எல்லா நாளுமே புத்தாண்டு தான். நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற சந்தோஷங்களை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் புத்தாண்டாக நினச்சா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்குங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த 2025 விசுவாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும். வருஷ பிறப்போட பலனை நாம் அனுபவிக்கலாம். இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம். கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு 9 கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா வந்து சேரும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வைங்க. ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி, இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும், நான் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது, அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பயிற்சிகள் நடக்குது, வருஷம் மாறுது, ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மை. எத்தனை பேர் நடிக்கிறோம், எவ்வளோ நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஏன் அது உண்மையா இருந்தா என்ன முடியுமே? நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு. அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ண என்ன பிளான் பண்ணுவோமே, பண்ணலாமா? வாங்க பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை வாய் சொல்லில் வீரனடி அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வார்த்தையை விடணும்னே பல பேர் எதிர்பார்ப்பாங்க. உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருங்க இந்த வருஷத்தில். காரணம், எல்லாரும் உங்களை சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சனி 11க்கு வராரு, லாபத்தில் வராரு, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபமோ லாபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாபத்தில் பல லாபங்கள் இருக்கு. அதில் எந்த லாபத்தை சனியால் கொடுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு அர்ச்சகர் இருக்கார் அப்படின்னா அவர் அங்கே என்ன கொடுப்பார்? உங்களுக்கு ஒரு மாலை, மரியாதை, பிரசாதம் கொடுப்பார். ஒரு வங்கிக்கு போகிறோம், அங்கே ஒரு மேனேஜர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? முடிஞ்சால் லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பார். அவர் லோன் அமௌண்ட்டை கட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதே ஒரு மருத்துவத்துறையில் போகிறோம், ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம், அவர் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பார். இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய பெயின் அவரால் வாங்கிக்க முடியுமா? புரியுதா? அப்போ லாபத்தில் சனி ஆரம்பத்தில் வந்திருக்காரு இல்லையா? இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சட்ட ரீதியான லாபத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் விலகும். கோர்ட்டு கேஸ்க்குள்ளே உங்களை சிக்க வைக்காமல் காப்பாற்றுவார். சட்டத்தை புரிய வைப்பார்.
ஒதுங்கி இருக்க சொல்லுவாரு. ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிங்க. ரிஷபம் இந்த வருஷத்துல பல இடங்கள்ல ஒதுங்கி இருக்கணும். நாம நம்மளுடைய ஃபோர்ஸை இப்ப இறக்கினா சாதகம் வராது. நம்மளுடைய ஃபேஸ ஒருத்தவங்க தெரிஞ்சிக்க கூடாது. நமக்குள்ளுக்குள்ள ஒரு ஃபேஸ் இருக்கும், அதை நம்மளே வச்சுப்போம். இப்ப வெளியில காட்ட வேண்டாம். வெளியில ஒரு அழகான புன்னகை இருக்கும்ல, அதை மட்டுமே காட்டுவோம். நமக்குள்ள இருக்கிற ஃபேஸ் நம்மகிட்டே இருக்கட்டும், அதை இப்ப காட்டிட வேண்டாம். லாபம் இல்லாது. அப்ப இந்த லாபத்தை எப்படி கொடுக்குறான்? நீங்க ரியலா கொஞ்சம் மற்றவங்களுக்காக மாற்றி யோசிச்சா தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும். காலத்தை புரிந்து அதற்கு பயணத்தை மேற்கொள்ளணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார் சனி பகவான்? நம்மளை சட்ட சிக்கல்களில் மாட்டி விட்டுருவார். வேண்டாம். நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாக்குகளை கொடுத்துட்டு வார்த்தைகளால் விபரீதத்தை வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க லாபம்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. சனியினால் லாபம் ரெண்டு தான். ஒன்று இரும்பு லாபம் கிடைக்கும். கால விரயம் இல்லாம காலத்தை அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுப்பாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கே புறப்படுறீங்கன்னா 7 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும்னா 6:55க்கு கிளம்புற மாதிரி ஐடியா கொடுப்பாரு சனி பகவான். அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அவசரப்பட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சார், நான் 5 மணிக்கே போயிடுறேன் சார்னா விபரீதத்தை வாங்க போறீங்கன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? சிம்பிளா புரியுதா? நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல போய் விழுறீங்கன்னா அது கரெக்டான நேரத்தில் கமிட்மெண்ட் ஆகுங்க. முன்கூட்டி பண்ணாதீங்க எந்த விஷயமா. அது லாபமா வராது. அது வரக்கூடிய லாபத்தை உங்க மன வருத்தமா ஆக்கிட்டு போயிடும். எப்பயுமே இங்க விஐபிகள் பார்த்தீங்களா, அந்த நிமிடத்துக்கு வருவாங்க, அந்த நிமிடத்தை முடிச்சுட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க. அதனால தான் அவங்க விஐபியா இருப்பாங்க. ஒரு விஐபி வராரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, உட்கார்ந்துருக்காரு, வந்தாரு, அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க, உட்கார்ந்துருக்காரு, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவர் கிளம்பிடணும். அவர் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்காருன்னா அவரு 10ஓட 11 ஆயிடுவார். இப்போ புரியுதா? இப்போ உங்க சொசைட்டியில கௌரவத்தையோ இவங்களுடைய மதிப்பு மரியாதைகளை கடவுள் உயர்த்துவதற்கு தான் லாபமாக கொண்டு வராரு. அதை நாம இழந்துடக்கூடாது. காலத்தை ரொம்ப கரெக்டாக இந்த தடவை நீங்க செஞ்சுதான் ஆகணும். குரு பகவான் 2க்கு வராரு. எந்த விஷயத்துக்கு தடா போடாதீங்க. நீங்க தடா போடாதீங்க. பேங்க்ல பணம் கொடுப்பாங்க, நான் இப்போதைக்கு லோன் வாங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லாதீங்க. பேருக்காவது ஒரு லோன் வாங்கி மாசம் மாசம் கட்டுங்க. சிம்பிளா கட்டுங்க. ஒரு செல்போனாவது வாங்குங்க. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குற மாதிரி வரும். தொழில்நுட்பங்களை அதிக விஸ்தாரம் பண்ற மாதிரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி லோன்லாம் கிடைக்கும். அப்ப பணத்தை கொடுத்து உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்த போறார். பணம் தாங்க கௌரவத்தை கொடுக்கும். நம்ம கையில போட்டுக்கிற நகையும் கையில் இருக்கிற காசும் தான் ஒரு மனுஷனை மரியாதையை ஏற்படுத்தும். போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொடுக்கும். நான் ஒரு பெரிய அளவில் நான் தொழில் அதிபராகவே இருந்தாலும் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லைன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதுதானே உண்மை. நான் தொழிலுக்கு அதிபராக இருக்கலாம், ஆனால் நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என் கையில் நகைகள், என் கையில் காசு, இதானே உலகம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த குரு இப்போ நமக்கு கொடுக்க போறார். அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள் காத்து இருக்கு ரிஷபராசிக்கு. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் முழுமையா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபத்தில் மகாலட்சுமி வழிபாடு, வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் எந்த குறையுமே ரிஷபத்திற்கு இல்லை. ஆனால் லாபம்ங்கிறது, நான் ஷேர்ல போடுறேன் சார், நான் லாட்ரி வாங்குறேன் சார், நான் ஏதாவது ஒன்று நான் ட்ரிபிளா தரேன்னு சொன்னாங்க, நீங்க தானே லாப சனி, நீங்க நான் அந்த ட்ரிபிளுக்காக போறேன்னா தயவு செய்து சொல்றேன், அது கிடையாது. சனி என்னைக்குமே ஆயுளை ரெட்டிப்பாக்கி கொடுப்பார். ஆனால் ஆயுளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் 2 ஆக்க மாட்டார். அதனால பணம் மஸ்ட். அந்த பணம் அதிகமாக கிடைக்குதுன்னு எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் நினச்சி ஒரு பவுன் வாங்கினா கூட டக்குன்னு பவுன் விலை குறைஞ்சிடும். அதனால் அது மாதிரிலாம் லாபத்தை போட்டுறாதீங்க. பார்க்கலாமா? நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, அதிகமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. விசுவாவசு வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.